அஸ்ஸலாமு அலைக்கும். மினி விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? நிறைய ரெசிபீஸ் போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வடகரியும் மொறு கீ ரோஸ்ட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். வடகரிக்கு வந்து இந்த மாதிரி கடலைப்பருப்பு வடைக்கு நம்ம ஊற போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன். நம்ம வந்து வடகரி பண்ணி அதுக்கு இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதே மாதிரி அந்த டோவை எடுத்து வச்சுருந்தேன். அதை ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வடை மீதி இருந்துச்சுனாலும் வடையை பிச்சு போட்டும் இந்த வடகரி பண்ணலாம். ஸோ ஒரு பேனில் வளநாடு பிராண்டோட கடலை எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலாஸ் வந்து இன்னைக்கு வளநாடு பிராண்டோட மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமான தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த வடையை வந்து அவிச்சு போடுறோம் இல்லையா, அந்த வடை மாவு, அந்த கடலைப்பருப்பு வந்து இந்த குழம்புக்கு வந்து திக்னஸை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்ச அந்த கடலைப்பருப்பு மிக்சரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடனே கொத்தமல்லியும் சோம்பு பொடியும் மேலே தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடைக்கறி இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் கூட நல்ல ஒரு காம்பினேஷன். ரமதான் சீஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன்.